ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே அகாடமி. ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளுடைய விகிதம் 5:3 ஆகும். ஒரு தேர்வில் 16% மாணவர்களும் 8% மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்ச்சி பெற்ற மாணவிகளின் சதவீதத்தை காண்க அப்படிங்கிறது கேட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு வகுப்பில் மாணவர்கள் மாணவிகள் ஓகேவா, மாணவர்கள் வந்து பாய்ஸ் எடுத்துரும், மாணவிகள் வந்து கேர்ள்ஸ். ஓகே, பாய்ஸ் கேர்ள்ஸ் மொத்தம் எவ்வளோ ரேஷியோவில் இருக்காங்க? 5:3 ரேஷியோவில் வந்து இருக்காங்க. ஓகேவா, அதில் வந்து 16% வந்து மாணவர்கள். ஓகேவா, 16% மாணவர்களும் 8% மாணவர்களும் எனக்கு தேர்ச்சி பெறவில்லை. ஓகேவா, தோல்வி அடைந்திருக்காங்க. ஓகேவா, அப்போது என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்க? தோல்வி அடைந்தவங்க வந்து 16, பாய்ஸில் வந்து 16%, கேர்ள்ஸ் வந்து 8% வந்து தேர்ச்சி பெறவில்லை, ஃபெயில் ஆயிருக்காங்க. அப்போ தேர்ச்சி பெற்ற மாணவிகளின் சதவீதத்தை மொத்தமாக கேட்காங்க. ஓகேவா, தேர்ச்சி பெற்ற மாணவிகளுடைய சதவீதத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, இது வந்து மொத்தம் ஒரு வகுப்பில் எவ்வளவு பேர் இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து ரேஷியோவில் தான் கொடுத்துருக்காங்களே தவிர நமக்கு வந்து எவ்வளோ பாய்ஸில் எத்தனை மாணவர்கள், கேர்ள்ஸில் எத்தனை மாணவர்கள் அப்படிங்கிறது கொடுக்கல. ஸோ நம்ம அப்ராக்சிமேட்டாக ஓகே, ஒரு கிளாஸில் மேக்ஸிமம் நம்ம வந்து எப்படி எடுக்கலாம்? 50, கேர்ள்ஸில் பாய்ஸ் வந்து 50, கேர்ள்ஸ் வந்து 30 அப்படிங்கிற மாதிரி எடுக்கலாம். பட் நீங்கள் இது வந்து இப்படி எடுக்க வேண்டாம். இப்படி எடுத்தீங்கன்னா பாயிண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ நான் வந்து என்ன எடுக்கணும்? 500 பேர். ஓகேவா, நம்ம இஷ்டம் தான். ஓகேவா, நம்ம இதில் வந்து எவ்வளோ பேர்னாலும் எடுத்துக்கலாம். நமக்கு தேவை ஆன்சர் வரும். 50, 30 எடுத்திங்கன்னா இந்த 30 வந்து கண்டுபிடிக்கும். ஸோ உங்களுக்கு பாயிண்ட் ஆன்சர் வரும். நான் அதை வந்து கடைசி சொல்லேன். ஸோ நம்ம வந்து பாய்ஸ் வந்து ஒரு 500 பேர், கேர்ள்ஸ் வந்து 300 பேர். ஓகேவா, இப்போ வந்து நம்ம இதை வந்து இப்படி எடுத்துருக்கோம். பாய்ஸ் வந்து 500, கேர்ள்ஸ் வந்து 300. ஓகேவா, ஓகே, இப்போ பாய்ஸ்க்கு வந்து கண்டுபிடிக்க போகிறோம். பாய்ஸில் வந்து 500 பேரில் எத்தனை பேர்? 16% மாணவர்கள் வந்து தோல்வி அடைந்திருக்காங்க. பாய்ஸில் 16% தோல்வி அடைந்திருக்காங்க. இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணுங்கள். 16% எவ்வளவு அப்படிங்கிறத பார்ப்போம். 0 கேன்சல் ஆயிரும். 5030 இது 3 இருக்குது, 1 5 அப்போ 80. ஓகேவா, இது வந்து 80 பேர். இந்த 500 பேரில் 80 பேர் வந்து, அதாவது நம்ம 60% அப்படிங்கிறது ஃபெயில் ஆயிருக்காங்க. அப்போ இந்த 80 பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க. அப்போ அந்த 500ல் 80 போனால் மீதி 420. ஓகே, அப்போ 420 பேர் பாஸ் ஆயிருக்காங்க. ஏன்னா நமக்கு தேர்ச்சி பெற்றவர்களுடைய சதவீதம் தேவை. ஸோ நம்ம பாய்ஸில் வந்து எத்தனை பேர் பாஸ் ஆயிருக்காங்க? 420 பேர். அடுத்து நம்ம கேர்ள்ஸ் கண்டுபிடிப்போம். கேர்ள்ஸ் மொத்தம் எவ்வளோ பேர் இருக்காங்க? நம்ம அதாவது 500, 300 நம்ம தான் வந்து எடுத்துருக்கோம். ஓகேவா, அப்போ கேர்ள்ஸ் 300 பேரில் எத்தனை சதவீதம் பேர் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க? 8% பேர் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க. ஓகேவா, இப்போ 8/100 அப்படின்னு இருக்கும். இந்த 2 0 வந்து கேன்சல் ஆயிரும். 3 24. ஓகேவா, அப்போ கேர்ள்ஸில் 300 பேரில் 24 பேர் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க. அப்போ 300ல் 24 போச்சுன்னா இது எவ்வளோ வரும்? 276 பேர். அப்போ ஓகேவா, 276 பேர் வந்து பாஸ் ஆயிருக்காங்க. ஓகே, நமக்கு வந்து இதில் என்ன கேட்டிருக்காங்க? தனித்தனியாக மாணவிகளுடைய பாஸான சதவீதம் கேட்கல, மொத்தமாக மாணவிகளுடைய பாஸான சதவீதம் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம பாய்ஸ் எவ்வளோ பேர் பாஸ் ஆயிருக்காங்க, கேர்ள்ஸ் எவ்வளோ பாஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத டோட்டலாக கூட்டுவோம். கூட்டினா எவ்வளோ வருது? 6, 9, 600. ஓகேவா, அப்போ பாய்ஸும் கேர்ள்ஸும் சேர்ந்து 696 பேர் வந்து பாஸ் ஆயிருக்காங்க. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? பாய்ஸ் வந்து 500, கேர்ள்ஸ் வந்து 300 பேர் இருக்காங்க. அப்போ மொத்தமாக வந்து 800 பேர். ஓகேவா, 800 பேரில் எவ்வளோ பேர் வந்து பாஸ் ஆயிருக்காங்க? பாய்ஸும் கேர்ள்ஸும் சேர்ந்து 696 பேர் தான் பாஸ் ஆயிருக்காங்க. ஓகேவா, எவ்வளோ பேர் பாஸ் ஆயிருக்காங்க அதை வந்து மேலே போட்டுருவோம். அதில் வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? எவ்வளோ பேர் பாஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது நம்பர்ஸ் கேட்கல, பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. நம்ம அதுக்காக இது வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, எவ்வளோ பேர் மொத்தமாக வந்து பாஸ் ஆயிருக்காங்க? மொத்தம் 800 பேர். பாய்ஸ் வந்து 500, கேர்ள்ஸ் வந்து 300, மொத்தம் 800 பேர். அதில் 696 பேர் வந்து பாஸ் ஆயிருக்காங்க. இப்போ நம்ம மொத்தமாக பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம். இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணுங்கள். 2 0 கேன்சல் ஆயிரும். 4 2 8, 2 6, 4 2 8, 8 2 16. இப்போ 2 அடிங்க, 2 4. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 1 2 2, 7 2 14, 4 2 8. அடுத்தது 1 2 2, 8 2 16, மீதி 1 இருக்குது, 7 2 14. அப்போ மொத்தம் 87% பேர் வந்து பாஸ் ஆயிருக்காங்க. ஓகே, பாய்ஸும் கேர்ள்ஸும் சேர்ந்து மாணவர்களும் சேர்ந்து எவ்வளோ சதவீதம் பாஸ் ஆயிருக்காங்க? 87% வந்து பாஸ் ஆயிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள், 87%. ஓகே,